சார், நம்ம கடந்த வாரம் ரேவதி நட்சத்திரம் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி மிருக சீரிஷம் நட்சத்திரம் பத்தி சொல்லுங்க சார். சந்திரமுகி படத்துல கூட சூப்பர் ஸ்டார் ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க, மிருக சீரிஷம் பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்னு. அது உண்மையா சார்? அதாவதுங்க, இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதம் ரிஷபராசி, 3-4 பாதம் மிதுன ராசி. பொதுவாக நம்ம ரிஷபராசிக்கே பார்ப்போமே. இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய் பகவான், அந்த ரிஷபராசியோட அதிபதி சுக்கிர பகவான். பொதுவாக இவங்க இருவரோட குணங்களுமே வைராக்கியம், நல்ல தைரியம், ரொம்பவே தைரியம் ரொம்ப நிரம்ப பெற்றவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் தான். அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது இவங்களோட காலகட்டங்களுக்கு உங்களுக்கு எப்படி சொன்னால் அதை உணர முடியும் அப்படின்னா, சுருக்கமாக இவங்க தைரிய லட்சுமி யோகம் பெற்றவர்கள், இந்த அமைப்பு பெற்றவர்கள். அந்த அமைப்புகள் எப்படி பார்க்கும்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக சொன்ன போனோம் அப்படின்னம்னா, ஒரு புராண கதை ஒன்று இருக்கும். போஜராஜன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சக்கரவர்த்தி நல்லபடியாக அந்த நல்ல ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர்கிட்ட எப்பயுமே அந்த 8 லட்சுமிகளும் அவர்கிட்ட இருந்து வாசம் பண்ணாங்க. அவரோட காலகட்டங்கள், சில பூர்வ புண்ணியத்தோட அனுகூல பலன்கள் அந்த முடிவடையக்கூடிய காலகட்டங்களில் அந்த 8 லட்சுமியில் அவங்களோட அமைப்புப்படி 7 லட்சுமி வெளியாகக்கூடிய தன்மை ஏற்படும். அவரோட செஞ்ச பூர்வ புண்ணியத்தால் ஏதோ 1 லட்சுமி மட்டும் என் கூட நீ இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ மறுநாள் சொல்லுவார், சரி பரவாயில்லைங்க, என் கூட தைரியலட்சுமி மட்டும் இருக்கட்டும், பாக்கி நீங்கள் 7 பேர் நீங்கள் போங்க அப்படின்றவாரு. அப்புறம் அன்றாடம் அந்த பூஜை நடக்கும். முடிச்சுட்டு அவர் வழக்கம் போல் போயிடுவார். மறுநாள் பார்க்கையில் அந்த 8 லட்சுமியுமே உள்ளே இருப்பாங்க. இவருக்கே ஆச்சரியம், என்னடா அது 8 லட்சுமியே இருக்கேன், நீங்கள் போகலையா அப்படிங்கும்போது, எங்களுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை, தைரிய லட்சுமி எங்கே இருக்காங்களோ நாங்கள் அங்கே தான் மற்ற 7 லட்சுமி நாங்கள் இருக்க முடியும். அதனால இந்த 8 லட்சுமியை நாங்கள் ஒரு சேர இருக்கங்கிறது எங்களுக்குள்ளே ஒரு அந்த அமைப்பு, அந்த தைரியம் இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட தாத்பரியத்தோட தன்மை என்னன்னா, அந்த தைரிய லட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கால, மற்ற எல்லா லட்சுமிகளுமே நம்ம கூட இருக்கும். அந்த ஒரு அமைப்புகள் படி எடுக்கும்போது அப்படி ஒரு தைரிய லட்சுமியோட அனுக்கிரகம் பெற்றவர்கள் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்காரர்கள். அது அவங்களையே அறியாமல் அவங்கள்ட்ட அசாத்தியமான ஒரு தைரியம் இருக்கும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துறது, எப்படி ஒரு நிர்வாக திறமையை செய்யறது, இதெல்லாம் அசாத்தியமான ஒரு திடம் பெற்றவர்கள் அவர்கள் ஜாதகட்டம். இதற்கு அப்பாற்பட்டுங்க, அந்த 3-4 பாதம் அந்த மிதுன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மிதுன ராசியோட அதிபதியே புதன் தான், மிருகசீரிஷம் செவ்வாய் தான். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் விகடகவி ஆற்றல். அதான் சொல்றோம்ல, ஒரு கேள்வி கேட்டா பிங்கர் டிப்ஸ்ல சொல்றாரியா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு தன்னோட மூளை அபரிதமா வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிகள் அமைப்புல மிருகசீரிஷ அமைப்பு இருக்கார்கள் தான். இவங்ககிட்ட இயல்பாகவே இது காக்கும் கடவுளாகிய மகாவிஷ்ணுவோட அம்சம் பெற்றனால அந்த காக்கும் கடவுளோட குணம் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களோட காலகட்டம் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா, இவங்க யாரோ, அதான் சொல்றேனே, யாரோ ஒருத்தருக்காக ஒரு உழைப்பாக. 2வது பார்த்தா தன் குடும்பத்துல பிறந்த இந்த ரத்த உறவுகள், தன்னோட அக்கா தங்கச்சை கட்டி கொடுக்கணும், அண்ணன் கடன் வாங்கி வச்சுட்டாரு, அப்பா கடன் வாங்கி வச்சுட்டாரு, இப்படி பலவிதமான மற்றவர்களுக்காக, இதை தாண்டிய தன்னை எடுத்த இடம் கொடுத்த இடம் சொல்ல போனா தன் மனைவி குடும்பமா இருக்கட்டும், இல்ல கணவன் குடும்பமா இருக்கட்டும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறருக்காகவே தன்னை வருத்தி வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனத்தை பிறந்த அந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். இவங்க இயல்பாகவே இவங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்ன அப்படின்னா தைரியம்தான். நீங்க சொல்றீங்கன்னு சந்திரமுகி படத்துல அது ஏதோ காமெடிக்காக சொன்னதை ஒழிய, இவர்கள் அசாத்திய தைரியசாலிகள். இப்போ உதாரணம் இப்ப இருந்தோம்னா அந்த மிருகசீரிஷம் உதாரணம், இப்போ உங்களோட காலகட்டம் ஒரு பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னம்னா, அந்த அமைப்போட காலகட்டம் அவங்களோட கணவனை ஒருத்தர் தொட்டா அப்ப தெரியும் இந்த தைரியம். அப்போ அவங்கள மீறிட்டு அந்த இது வரும். அதே மாதிரி ஆண்களுக்கான சொல்ல வேண்டியதில்லை, அவங்க தொட்டா அந்த அளவுக்கு வரும். அவங்க இயல்பாகவே சில விதமான சாத்வீகம், சில மதிநுட்பங்களுக்காக தன்னோட அமைப்புகளை ரொம்ப அமைதியா செவ்வனே தன் கடமையை செஞ்சுட்டு போறவங்க இந்த நட்சத்திரக்காரர்கள். பொதுவா இவங்களுக்குமா ஒரு நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தேவகணம் பொருந்திய ஒரு பிரபல நட்சத்திரம். இந்த தேவகணம் நட்சத்திரம் அப்படிங்கிறனாலதான் வாழ்க்கையில இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 4-5 நட்சத்திரம் சொல்லுவாங்க. இதுல பொருத்தம் பாராமல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல நட்சத்திரம், அதுல ஒண்ணு வர்றது முதல் தன்மையான தேவகண நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம். அதனாலதாங்க இவங்களுக்கு பொருத்தம் பாராமல் திருமணம் செய்தாலும் கூட அந்த நட்சத்திரம் வருத்தமில்லாத வாழ்க்கை அமையும் சொல்லி முன்னோர்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாள நட்சத்திரமா வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான நட்சத்திரம், வாழ்க்கையில தைரியத்தை தன்னகத்தே கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம். காலபலத்துல இவங்களோட காலகட்டம், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு அந்த தைரிய லட்சுமி மட்டும்தான். அது அவங்க அதை நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா வாழ்க்கையில அவங்க அடியெடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கும் போது வாழ்க்கையில மற்றவரோட வாழ்க்கையில வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விருத்திய வாழ்க்கை அடைவது உறுதி. அந்த அளவுக்கு பிரசித்தி நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம், அந்த அளவுக்கு சிறப்புமா.
சார், தெளிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்க சார். தொடர்ந்து நாம தமிழ் ஜோதிடம் பத்தி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.